வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்திய எதிர்ப்பு கொள்கையினை பின்பற்றிய ஜேவிபி தற்போது இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மறைக்கிறது என துஷார இந்துனில் குற்றச்சாட்டு. தெற்கில் இடம்பெற்ற கடத்தல் சம்பவங்களுக்கு பின்னால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பெயரும் இடம்பெறுகிறது என்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கருத்து. நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி மற்றும் அவரது குழுவினர் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் ஜனநாயக பல்கட்சி அமைப்பை பாதுகாப்பதற்காக அனைத்து அரசியல் உத்திகளையும் ஒரே மேடையில் ஒன்றிணைப்பதுதான் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடாகும் என்று அந்த கட்சி அறிவித்துள்ளது. வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றில் பல்கட்சி முறைமையை காப்பதோடு அரசியல் கட்சிகளின் தனித்துவமும் கொள்கைகளும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் அதில் வலியுறுத்தியுள்ளது. இதே நேரத்தில் அனைத்து கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அறிக்கை அழைப்பு விடுக்கின்றது. மேலும் இந்த இலக்கினை எட்டுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து ஒற்றுமையுடன் செயற்பட உறுதி பூண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளில் ஐக்கிய தேசிய கட்சியும் பங்கேற்கும் என்றும் இதற்கு பிறகு அரசியல் கட்சிகளுடனும் உரையாடல்கள் நடைபெறும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இரு கட்சிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்க சிறப்பு குழு ஒன்றை நியமிக்கும் யோசனைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி தனது ஒப்புதலை தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கைகளையும் ஐக்கிய தேசிய கட்சியின் அடிப்படை குறிக்கோளையும் கருத்தில் கொண்டு எதிர்கால நடவடிக்கைகள் திட்டமிடப்படும் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. இந்தியாவுக்கு எதிரான கொள்கையினை பின்பற்றிய மக்கள் விடுதலை முன்னணி தற்போது இந்தியாவுடன் செய்து கொண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இதுவரை வெளிப்படுத்தவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் மசூர் பரப்பை கூட உண்ண வேண்டாம் என்று இனவாதம் பரப்பி சுமார் 60,000 இளைஞர் யுவதிகளை உயிரிழக்க செய்த ஜேவிபி இன்று இந்தியாவுடன் நட்புறவை பேணி வருகிறது. இதை நாம் எதிர்க்கவில்லை. ஆனால் இவர்கள் கடந்த காலத்தில் வெளிப்படுத்திய கடுமையான இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை மக்களுக்கு நினைவூட்டுகிறோம் என்றார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் புதன்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசு நிறுவனங்கள் லாபகரமாக இயங்க வேண்டும் எனில் அவற்றை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்று சமீபத்தில் தெரிவித்தார். இதை நாம் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்த கருத்தே ஆகும். ஆனால் இதே கருத்தை முன்வைத்த காலங்களில் ஜேவிபி தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை ஏற்பாடு செய்து எங்கள் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்தன. இப்போது வெட்கமின்றி அதை இவர்கள் தாமே முன்வைப்பது கவனிக்கத்தக்கது. இவர்கள் கடந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு கொள்கையை எடுத்துக்கொண்ட போதிலும் தற்போது இந்தியாவுடன் செய்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வெளியிடாமல் இருப்பது வெளிப்படைத்தன்மையின்மையாகும். மைசூர் பரப்பை ஊனக்கூடாது என்று இனவாதம் பரப்பி அதே ஜேவிபி என்று இந்தியாவுடன் நட்பு பேணுவது ஆச்சரியம் அளிப்பதாகும். இதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எனினும் இத்தகைய சிந்தனைகள் அப்போது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் இன்று இலங்கை, மலேசியா அல்லது சிங்கப்பூரை போன்ற முன்னேறிய பொருளாதார நிலைமையை அடைந்திருக்கும் என்று கூறினார். அனுர தலைமையிலான ஜேவிபி இப்போது நிஜ நிலைமையை உணர்ந்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் தற்போது ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பாக நடைபெறும் கைது நடவடிக்கைகள் எங்கள் ஆட்சி காலத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய நடைபெறும் விசாரணைகளின் விளைவாகும். இவை தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அல்ல. தேர்தல் காலங்களில் ஜேவிபி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி மற்றும் பட்டளந்த சிறைச்சாலை சம்பவம் குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. ஆனால் தற்போது சிறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். ரணில் விக்ரமசிங்கவையே கைது செய்தோம் என்று அரசாங்க பிரச்சாரத்தை வலுப்படுத்தும் நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது இஷாரா செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை கொண்டு அரசாங்கம் ஒரு காலம் வரை தனது பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளது. ஒவ்வொரு கைது நடவடிக்கையும் அரசாங்கம் திட்டமிட்டு நடத்திய அரசியல் நாடகங்களே. இலங்கை வரலாற்றில் இதுவரை காணப்பட்ட மிக பலவீனமான அரசாங்கமே தற்போதையது என்று துஷார இந்துனில் தெரிவித்தார். சரத் பொன்சேகாவிடமிருந்து தன்னை காப்பாற்றுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேனவிடம் கோரிக்கை விடுத்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூறியுள்ளார். சமீபத்தில் சரத் பொன்சேகா வெளியிடும் கருத்துக்கள் பல சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது. பல ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிகளில் அவர் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார். அவற்றில் ஒன்றாக இணையதள ஊடகத்திற்கு அளித்த செவி ஒன்றில் மேற்கண்ட தகவலை வெளியிட்டார். அவர் மேலும் கூறுகையில் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட இரவு மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேனவின் இல்லத்திற்கு சென்றதாகவும் அங்கு சுதந்திர கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்கவும் சரத் பொன்சேகாவிடமிருந்து தன்னை பாதுகாக்கவும் மஹிந்த ராஜபக்ச மைத்திரியிடம் கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் மைத்திரி, நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறியதாகவும் அவர் கூறினார். பின்னர் பசில் ராஜபக்ச புதிய கட்சியான மொட்டு கட்சியினை உருவாக்கி மைத்திரியை ஏமாற்றியதாகவும் சரத் பொன்சேகா குற்றம் சாட்டினார். ஆனால் அவர் மேலும் கூறிய போது 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சில இராணுவ அதிகாரிகள் மைத்திரிக்கு எதிராக தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். வெளிநாட்டு தூதரகங்களில் பணியாற்றிய ஜெனரல்கள் மற்றும் பிரிகேடியர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு அவர்கள் பல மாவட்டங்களில் தேர்தல் பணிகளில் பங்கேற்றனர்.
ராணுவத்தினர் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட விவரங்கள் அடங்கிய பட்டியல் அப்போது ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேனவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும், ஆனால் ராஜபக்ச குடும்பத்தினருடன் இருந்த அவருக்கு அது குறித்த நடவடிக்கை எடுக்க தைரியம் இல்லை என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதேவேளை இறுதி யுத்த காலத்தில் தெற்கில் இடம்பெற்ற கடத்தல் சம்பவங்களுக்கு பின்னால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பெயரும் இடம்பெறுகிறது என்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்தார். யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கொடுத்திருந்த நேர்காணல் ஒன்றில் பேசிய போது, உள்நாட்டு யுத்தத்தின் போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் செயல்பட்ட உத்தியோகபூர்வமற்ற குழு ஒன்றை தெற்கில் நிகழ்ந்த பிரகீத் எக்னலிகுட மற்றும் லசந்த விக்ரமதுங்க கடத்தல்களுக்கு பொறுப்பானது என்று அவர் கூறினார். அந்த குழுவில் சுரேஷ் ஷாலே மற்றும் கபிலகேந்த விதாரண உள்ளிட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரத் பொன்சேகாவும் மேலும் விளக்குகையில், உள்நாட்டு யுத்தத்தின் போது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு எனது கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. ஆனால் தெற்கு பகுதிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் நடைபெற்றன என்றார். கொழும்பு உள்ளிட்ட தெற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் அனைத்தும் வெளிப்படையாகவே நடைபெற்றன. எங்கள் அமைப்பில் இருந்து புலனாய்வு அதிகாரிகளும் யாரும் கடத்தல்களில் ஈடுபடவில்லை. தெற்கில் புலனாய்வு நடவடிக்கைகள் கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையிலேயே நடைபெற்றன. அவருக்காக தனிப்பட்ட முறையில் செயல்பட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகளே இந்த கடத்தல்களில் சம்பந்தப்பட்டவர்கள். இது குறித்து கோட்டாபய ராஜபக்ச ஒருபோதும் எனக்கு தகவல் வழங்கவில்லை என்று சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவந்தி மற்றும் அவரது குழுவினரை நாட்டிற்கு அழைத்து வரும் விமானம் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக வந்து முன்னதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்திருந்தனர். அதன்படி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு நேபாளத்திலிருந்து நாட்டுக்கு வருகிறது இலங்கை விமானம் ஜுவல் 182 சற்று தாமதமாகி நாட்டை வந்தடைந்தது. இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவந்தி அங்கிருந்து மொரிசியஸுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜே.கே. பாய் என்ற நபரின் ஏற்பாட்டில் மொரிசியஸுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையிலேயே போலியான பயண ஆவணத்தையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளார்கள். நேற்று கைது நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்றால் சந்தேக நபரான இஷாரா மொரிசியஸுக்கு தப்பிச் சென்றிருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 29 இந்திய மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய மீனவர்களை சார்ந்த வழக்கு நேற்றைய தினம் புதன்கிழமை ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி நெடுந்தீவு கடலில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட 12 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 9ஆம் தேதி அதே கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்த 17 இந்திய மீனவர்களையும் கடற்படையினர் கைது செய்தனர். இவ்வாறு 20 தினங்களில் கைது செய்யப்பட்ட 29 இந்திய மீனவர்களும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த ஊர்காவல்துறை நீதிவான் அனைவரையும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இதனுடன் இந்த வருடம் இதுவரை மொத்தம் 36 படகுகளும் 279 இந்திய மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.